ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீரா சேனல். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 பொருட்கள் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டிலையே ஆனியன் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது போல் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணுறதை விட தட்டி எடுக்கும்போது அதோட சாறு எண்ணெயில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இந்த வெங்காயத்தை லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. 250 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயிலில் நம்ம முடி வளர்கிறதுக்கான ஹேர் க்ரோத் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவும் நல்லது. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சின்ன வெங்காயம் முன்கூட்டியே நரமுடி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பேன் தொற்று இருக்கும். ஸோ பேன் தொற்று இருக்கிறதுனால அவங்களுக்கு தலைமுடியெல்லாம் ரொம்ப அரிக்கும், தலை ரொம்ப அரிக்கும். அந்த மாதிரி பேன் தொற்று வராமல் முன்னாடியே ஃபைட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஹேருக்கு ஒரு ஹெல்தி ஷைன் கொடுக்கும். நம்ம ஹேர் வால்யூமை அதிகப்படுத்தும். டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும், ஆனால் கருகக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு, ஆனால் கருகலை. ஸோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. வெங்காயத்தில் உள்ள அந்த சாறு எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இதை வடிகட்டி எண்ணெயை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வடிகட்டிட்டு எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் கண்டினியூவஸாக தலையில் தேய்ச்சிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு கண்டிஷனிங் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இது போல் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூவஸாக நீங்கள் இந்த ஹேர் ஆயில் தலைக்கு தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம். கோகோனட் ஆயில் நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷைனை ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ப்ரொமோட்ஸ் ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத். நம்ம ஹேருக்கு ஒரு டீப் கண்டிஷனிங் கொடுக்குது. கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது வழுக்கை, கிரே ஹேர் இதெல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஹேர் லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஈஸி. 2 பொருள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் க்ரோத்க்காக அதிக விலை கொடுத்து ஆனியன் ஹேர் ஆயில் மார்க்கெட்டில் வாங்குவோம். அதை விட இது போல் நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லை, இந்த ஆனியன் ஹேர் ஆயிலோட ரிசல்ட் நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ஆனியன் ஹேர் ஆயிலோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமீரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.